Hi everyone, welcome to Veranda Race English is Easy. So இன்றைய 3-in-1 series எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேப்பரில் இருந்து we are going to see. So by this time CGL Tier 2 18th and 19th முடிச்சிருப்பீங்க. ஸோ நிறையா பேர் கொஞ்சம் அப்படியே ரொம்ப எக்ஸாஸ்டடாக you will not be in a mood to watch immediately, but those who are preparing for MTS, so you have, hi Uma Ashok, so those who are preparing for MTS you need to continue. So இப்போ இதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு குட் ஈவினிங் உமா, ஸோ குட் ஈவினிங் தாரா விவேக். ஓகே, ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க எஸ்எஸ்சியில் இப்போது அவங்க என்னை இண்டிவிஜுவலாக காண்டாக்ட் பண்ணி சில டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சில கொஷின்ஸை டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது உங்களுக்கு கரண்ட்டாக நீங்கள் பிகாஸ் ஐ டு நாட் நோ who all belong to which batches. ஓகே, ஸோ இதில் நிறையா நீங்கள் non-race students இருப்பீங்க, பட் race students who have found these question papers, these questions very difficult, அவங்க கேட்டதை வச்சு நான் இதை இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். குட் ஈவினிங் பிலாங் டு ஆஸ்க், ஹவ் வாஸ் யுவர் எக்ஸாம், ஹவு டிட் யூ டூ? 18th yesterday டைப்பிங் டெஸ்ட் இருந்துச்சா? இன்னைக்கு எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஹாவ் டன் வெல். ஓகே, ஸோ இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த வீக் ஃபுல்லாக, இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு வேணாலும் நான் இதில் வந்து டைட்டிலில் MTS 3-in-1 சீரீஸில் போட்டுடுறேன். We are going to discuss the questions that were supposed to be solved for MTS. Okay. ஸோ அதோடைய எரர் ஸ்பாட்டிங், fill in the blanks, reading comprehension வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து போட்டாங்க, மேம் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது மேம் எங்களுக்கு அங்கே, ஏன்னா நான் இப்போது அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறதுனால ஐ குடண்ட் ஹேண்டில் த ஒர்க் ஷாப். ஸோ எங்களுக்கு அங்கே வந்துட்டு அங்கே ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது மேம், பட் இதை சில கொஷின்ஸ் எங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ பட் ஐ ஆம் வெரி ஷியோர் எம்டிஎஸ்க்கு இவ்வளவு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் உங்களுக்கு வராது. Okay, the training program was designed to make the employees capable to handle complex queries efficiently in customer support operations. அப்படின்னு இவ்வளோ பெரிய lengthy sentence கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எம்டிஎஸ்க்கு இவ்வளோ லெவல் வராது, பட் ஐ டு நாட் நோ வை திஸ் ஹேப்பன்ட். எனிவே நம்ம வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் ஹையர் லெவலில் கற்றுட்டோன்னா நமக்கு அங்கே சிம்பிளாக இருக்கும்போதே எம்டிஎஸில் அப்படியே கேக் வாக் மாதிரி நீங்கள் முடிச்சிருவீங்க. உமா வந்துட்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் தாரா பிலாங் டு ஆஸ்க், வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஸோ த ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஓகே, இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். The training program was designed, ஸோ ஒரு passive voiceல subject verb agreement கரெக்டாக இருக்கு, to make the employees capable. நினச்சேன் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வாஸ் ஈஸி மேம், மேத்ஸில் நிறைய சொதப்பிட்டேன், சில்லி மிஸ்டேக்ஸ், ஜிஎஸ் ஆஸ் யூஷுவல் ஒழுங்காக பண்ணலை மேம், ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜூரி மாதிரி கம்ப்யூட்டர் கொஷின்ஸ் வேர் வே டூ ஹார்ட். அப்போது இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, பிலாங் டு ஆஸ்க் இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டோ செகண்ட் அட்டெம்ப்டோ இல்லை, எத்தனை எலிஜிபிலிட்டி இருக்கிற வரைக்கும் எழுதுங்க. இப்போ யூ நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் strengthen your strengths and weaken your weakness. and நான் பிலாங் டு ஆஸ்க் சொல்கிறதுக்கு தான் எல்லாருக்குமே. ஓகே, தாரா விவேக், யஷ்வந்த் குமார், all of you are right. capable of handling. ஸோ அங்கே 2 இருந்ததுனால ஹேண்டில்னு போட்டாங்க. ஆனால் capable is followed by a fixed preposition of, and any prepositionக்கு பிறகு வரக்கூடிய verb வந்து ing. ஸோ capable of handling. ஓகே, யா. ஸோ கம்ப்யூட்டர் கொஷின்ஸ், அதே கம்ப்யூட்டரில் என்ன ஆகுதுன்னா ப்ராக்டிக்கல்ஸ் நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணிடுறீங்க, ஒன்லி த தியரி கொஷின்ஸ் கொஞ்சம் அதை நீங்கள்
காமன் சென்ஸ் வச்சு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஜிஎஸ், ஓகே, அண்ட் மேத்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ வீக்கெண்ட் யுவர் மேத்ஸ். அப்போது உங்களுடைய ப்ராக்டிஸ் டைமில் மேத்ஸு, ஜிஎஸ், கம்ப்யூட்டர் கொஷின்ஸ் நிறையாவும், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் கொஞ்சம் கம்மி. அதுக்காக இதை விட்டுறக்கூடாது. இப்போ இதை நீங்கள் ஈஸின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணிட்டீங்க. ஸோ அதை கொஞ்சம் கம்மி டைம் பண்ணுங்கள். இது ரீசனிங், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ். இப்போ ஜிஎஸ், கம்ப்யூட்டர் அண்ட் மேத்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரியலி டூ அ ஸ்மார்ட் ஒர்க். இது ஈஸியாக இருக்குன்னு இதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா அது அடுத்த எக்ஸாம் அதை நல்லா பண்ணிடுவீங்க. ஸோ அது மாதிரி செய்யாதீங்க. குட் ஈவினிங் அஜித் குமார். தட் த ரிப்போர்ட் ஃபெயில்டு. இப்போ நல்லா கவனிங்க. whenever you have a phrase beginning with that, so generally we consider the subject to be singular. Okay, that the report failed to address the root causes of the community unrest, yes, was surprising. அதாவது ரீசன், அதாவது தட்னு என்ன சொல்கிறாங்க, த ரீசன் தட் த ரிப்போர்ட். இப்போ இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க, புரியுதா? த ரீசன் தட் த ரிப்போர்ட் ஃபெயில்டு, ஒரு ரூட் காசஸாக அதை கண்டுபிடிக்கலங்கிற ஒரு காரணத்தினால அது சர்ப்ரைசிங். ஸோ அது இட் வாஸ் சர்ப்ரைசிங். அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு க்ளூ என்னன்னா, whenever you have a phrase beginning with that. Okay, same way, what renders the draft the legislation? I don't know. ஏன் உங்களுக்கு ஒரு எம்டிஎஸ்க்கு இவ்வளோ, அதாவது those who have attended the workshop I'm telling, okay, ஏன் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. once I am back to India I will just find out. அண்ட் முடிஞ்சால் நான் அந்த ஒர்க் ஷாப் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா I will come in person. Okay, maximum by this month end I'll be back to India. What renders the draft legislation particularly contentious? Yes. So inga what-க்கு inga is வந்துருச்சு. Good evening Vijay Sri. Not its proposed realignment of fiscal powers per se, but that it presumes without empirical substantiation a fiscal equivalence among states whose developmental baselines. இப்போ பாருங்க, among states. ஸோ இந்த among, இந்த மாதிரி among, more than, இதில் இருக்கிறத நம்ம இக்னோர் செஞ்சிடணும். ஸோ வாட் இஸ் நாட் வந்துருச்சு. இட் ப்ரெசியூம்ஸ். எப்போவுமே சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்த்துட்டே வாங்க. ஓகே, a fiscal equivalence is. So again this is a subject verb agreement error. உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் இதோட மீனிங் நானுமே புரிஞ்சுக்கல. ஓகே, ஐம் ஜஸ்ட் பிரித்து உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஓகே, தேர்ட் உமா, a fiscal equivalence is incommensurable by any normative metric அப்படின்னு வரணும். among states whose developmental baselines வந்து extra information. ஓகே, எந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு இந்த ஃபிஸ்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, அதுதான் நான் சொல்லுவேன். கன்ஜங்ஷன், அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேன் பாய்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் அண்ட் நெய்தர் ஆர் நார். ஓகே, நெய்தர் நார் ஆர் நார். ஓகே, and B for but and because, O for or. Okay, Y for yet, S for so, still. Is that clear? இந்த fan boys வச்சு கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தது இருக்கிறது எடுக்கணும். ஆனால் இந்த among, between, இல்லைனா more than, thus அப்படின்னு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருந்தால் அந்த பகுதியை ஒமிட் பண்ணிடுங்க. இதுதான் சப்ஜெக்ட், முதல்ல வர்றது தான் சப்ஜெக்ட். ஸோ எ ஃபிஸ்கல் இயர்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்போ இஸ் இன்கமென்சுரபிள். ஓகே, ஃபோர்த் மேம், வை மேம்னு கேட்டிருக்கீங்க இல்லையா உமா, புரியுதா? எ ஃபிஸ்கல் ஈக்குவலன்ஸ் பட் தட் இட் ப்ரெசியூம்ஸ் வித்தவுட் எனிதிங். இது பாருங்க, இதையும் நீங்கள் எடுத்துருங்க. See, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே,
A fiscal equivalence is incommensurable by any normative metric among states whose developmental baselines அப்படின்னு சொல்லணும். பட் வேணும்ட்டு கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. எது சப்ஜெக்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அண்ட் எப்போவுமே எல்லா கொஸ்டின்லையும் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்த்துக்கோங்க. மச் ஆஃப் வாட் அப்பியர்ஸ் டு பி, இது பாருங்க, வாட் அப்பியர்ஸ். வை 3 மேம்னு கேட்டிருக்கீங்களா? 3ல தானே உங்களுக்கு இந்த ஆர் இஸ் இருக்குமா? எஸ் மேம், ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே. மச் ஆஃப் வாட் அப்பியர்ஸ் டு பி கோஆர்டினேஷன். இங்கே பாருங்க, வாட்னு இருக்கிறதுனால இங்கே சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் சிங்குலர். தட் வாட் எல்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே. among the regulatory bodies and private stakeholders. Okay. Much of what appears to be coordination among the regulatory bodies and private stakeholders is in fact, again, it is subject verb agreement. யஷ்வந்த் பிட்வீன் நீங்கள் எதை வச்சு போட்டிருக்கீங்கன்னா அமங் தி ஏன்னா ரெகுலேட்டரி பாடிஸை அவங்க தனியாக சொல்லலை, நிறைய ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கு. ஸோ அதை குரூப்பாக போட்டுட்டாங்க. ஸோ அமங் இஸ் கரெக்ட் இங்கே. ஓகே. அமங் த ரெகுலேட்டரி பாடிஸ், அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஓகே. ஸோ மச் ஆஃப் வாட் அப்பியர்ஸ் டு பி கோஆர்டினேஷன் இஸ் இன்ஃபேக்ட், அதாவது கோஆர்டினேஷன் வெளியே தெரிந்தாலும் அது தட் இஸ் இன்ஃபேக்ட் coincidental overlaps caused by differing mandates. Is that clear? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நானுமே நீங்கள் டக்குன்னு நீங்கள் பிட்வீன் போட்ட உடனே பிட்வீன் த ரெகுலேட்டரி பாடிஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்துட்டேன். அப்புறம் எதுக்கும் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வாட் அப்படின்னு வரும்பொழுது அண்ட் மச்ன்னு சொல்லும் பொழுது அது அன்கவுண்டபிள். ஸோ when this is uncountable, this should be in singular. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸு. அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணவங்க எனக்கு நிறைய ஒரு கொஸ்டினாக போட்டு என்னை ஆன்சர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐ செட் ஓகே, ஐ வில் கம்பைல் ஆல் தட் அண்ட் ஐ வில் கிவ் இட் ஆன் யூடியூப். எங்கே நான் ஸ்டூடெண்ட்ஸ் பிளாட்ஃபார்மை நான் பார்க்குறேனோ அங்கே நான் டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை நீங்கள் 2-3 தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து CGL Tier 2க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே. யா, தேங்க்யூ யஷ்வந்த். That the framework lacks. ஸோ இங்கே சப்ஜெக்ட் வெர்ப் வந்துருச்சு. That the framework lacks provisions for backward compatibility is less problematic than the assumption that all peripheral institutions will without coercion, again பாருங்க இந்த without coercion விட்டுருங்க. Okay, that all peripheral institutions, good evening Chaitanya, all peripheral institutions willன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ will any modal verbுக்கு பிறகு வரக்கூடிய verb எப்படி இருக்கணும்? V1. அதில் எஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. past tense or past participle or with yes இருக்கக்கூடாது. will adhere. So this is in part 4. Am I clear? Belong to ask Tara, Yashwant Kumar, Uma. Am I clear? புரியுதா? எப்படி நான் எலிமினேட் பண்ணிட்டு வரேன்னு பாருங்க. ஓகே. that the framework lacks the reason வச்சுக்கோங்களேன், or the fact that the framework lacks provisions for backward compatibility. ஓகே, இங்க எரர் இல்லைன்னு omit பண்ணிடுறேன். is less, அதே and the fact is less problematic than the assumption that all peripheral institutions. இப்போ இந்த இடத்துல ஒரு புது சப்ஜெக்ட் வருது. present tense இருந்தால் அது plural. ஆனால் இங்கே willன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ wilலுக்கு பிறகு V1 adhere to the central directive as framed. Okay. Good evening Sukesh. Tara, thank you. The more senior the position was, the more urgent became the need for discretion, decorum and refraining from premature disclosure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெனரலாக சீனியர் அப்படின்னோடனே எங்கேயானோ 2 than இருக்கான்னு பார்த்தேன். இல்லை, கம்பேர் பண்ணலை.
the more senior the position was. So இது வரையில் correct. Okay, the more senior the position was, subject verb. Okay va, the more urgent, subject verb தானே வரணும். The need became, புரியுதா, the more urgent. இங்க inversion வரக்கூடாது, இவங்க ஆனா became the need னு inversion கொடுத்திருக்காங்க. எப்போ நம்ம inversion யூஸ் பண்ணுவோம்? Only when you begin with a negative adverb or negative conjunction. 6th explain please. Yes, I am telling you Uma. See, எங்கெல்லாம் inversion வரும்? ஒரு questionல உங்களுக்கு inversion வரணும். And negative adverb, note பண்ணிக்கோங்க, negative adverb or negative conjunction in the beginning. No sooner, never. Okay, அந்த மாதிரி hardly, scarcely அப்படின்னு beginningல இருந்தால் inversion. இது போட்டுக்கோங்க 1 and 2. Okay, first question க்கு inversion, verb subject. Second வந்து எப்போவே beginningல negative adverb ஆகவோ negative conjunction இருந்துச்சுன்னா inversion, verb plus subject. ஆனா இங்க வந்து எதுவும் இங்க தேவையில்லை. The more senior the position was, அதுக்கு தான் நான் இங்க சொல்றேன், the more senior adjective and it is a positive adjective, இங்க negative இல்லை. Okay, position எவ்வளவுக்கு எவ்வளவு சீனியரா இருக்கோ அந்த அளவுக்கு நீடும் இருக்கு. For discretion அப்படின்னா secrecy maintain பண்ணணும், decorum, ஒரு etiquette, manners and premature, எதையுமே முன்னாடி சொல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள். So it is everything is positive. So subject verb. So இங்க என்ன சொல்லணும்? The need became. The need வந்து இங்க subject, became வந்து verb. Am I clear? Next, 7th. See, எல்லா இதை அதனால தான் இந்த questions நான் எடுத்ததே. நிறைய பேருக்கு இது புரியலன்னு சொன்னாங்க. பட் இவ்வளோ கஷ்டமாக எம்டிஎஸ்ல வரவே வராது. நம்ம இத்தனை நாளாக என்ன செஞ்சோமோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எம்டிஎஸ்ல வரும். டோன்ட் ஃபீல் பேட். தோ சிஜிஎல் டயர் 2 பிலாங் டு ஆஸ்க் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ் ஈஸின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அப்படி தான் இருக்கும். த ரிப்போர்ட்ஸ், ஏன்னா ஐ எம் அவுட், இப்போ ஆஃபீஸில் இல்லாததுனால இங்கே ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. ஐ ஷுட் கோ அண்ட் செட் இட் ரைட். தி ரிப்போர்ட்ஸ் எம்ஃபசிஸ் on techno-optimism while commendable. So in the while commendable நம்ம எடுத்துக்க மாட்டோம். The report's emphasis na ஒண்ணே singular. Okay, the report's emphasis அதை appreciate பண்ணக்கூடியதாக இருந்தாலும், இருங்க இது வந்து இது past tense இல்ல present tense, ஏதோ இங்க mistake. present tense இருந்தால் overlooks ன்னு இருக்கணும், past tense இருந்தால் overlooked ன்னு இருக்கணும். The structural inequities that persist in data accessibility and digital literacy across demographic and regional divides. So overlooks. இந்த ரிப்போர்ட்டோடைய எம்ஃபசிஸ் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி டெக்னாலஜியை சொல்லி இருந்தாலும் அது வந்து சில இனீக்விட்டிஸை ஓவர்லுக் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. So emphasis is singular, so verb should have singular. இதில் யாருக்கான டவுட் இருக்கா? What is singular subject, what is plural subject ன்னு? He, she, it வந்தால் yes இருக்கிற ஒரு verb வரணும் based on the tense. Is, was, does, has, verb plus yes. Is that clear? இந்த அஞ்சில் ஏதான ஒன்று தான் வரணும். So இப்போ reports emphasis comes under it. So it overlooks the structural inequities. Okay Anand, don't no worries. நீங்கள் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணினதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த அந்த ஒரு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான் I am discussing from here afterwards. Till ஒரு Feb end வரைக்கும் நம்ம அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிள் கொஷின்ஸ். 8th,
So seventh one எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? I am taking a lot of time to explain each question. The reforms being recommended by the panel, the reforms, they. So he, she, it இல்லாமல் எது வந்தாலும் அது plural. Okay, the reforms, இதெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். Being recommended, panel recommend பண்ண இந்த reforms plural are not only intended. So இது subject verbுக்கு they are correct. Not only intended to streamline administrative functions but also to address னு வரணும். Not only intended, okay, but also addressed இல்லனா to address the asymmetries in resource allocation. Not only but also கரெக்டா வந்துருச்சு. இது வந்தா எப்பவுமே இந்த கோரிலேட்டிவ பாருங்க. Not only but also வந்துருச்சா, அப்ப அதுக்கு பிறகு இது கரெக்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் எதுவும் எரர் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நாட் ஓன்லி பட் ஆல்சோ கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் நாட் ஓன்லிக்கு பக்கத்தில் இஃப் இட் இஸ் இன்ஃபினிட்டிவ், இங்கேயும் இன்ஃபினிட்டிவ், இங்கே ஜெரண்ட் இருந்தால் இங்கே ஜெரண்ட். நாட் ஓன்லி இன்டெண்டட் ஸ்ட்ரீம்லைனிங்னு வரலாம், இல்லைனா இங்கே டு ஸ்ட்ரீம்லைன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் வரும்பொழுது அவங்க லாங்குவேஜில் என்ன செக் பண்ணுறாங்கன்னா, ஒரு விதமாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, அப்போது உங்களுடைய ஃப்ளோ கரெக்டான, ஸோ செகண்டில் தான் நம்ம செகண்ட் பார்ட்டு தான் எரர், தட் இஸ் தேர்ட். பட் ஆல்சோ டு அட்ரஸ். ஏன்னா நீ நிறைய பேருக்கு டவுட் வரும், மேம் அப்போ இதை நான் மாற்றலாமா, இதை நான் மார்க் பண்ணலாமான்னு. நோ, இங்கிலீஷில் என்ன பார்க்குறாங்கன்னா, யூ ஸ்டார்டட் வித் அ ஃப்ளோ, whether you are continuing in the same flow. So continuation la mistake. Is it clear? Part 3. Yes, Dhanush, SSC உடைய எந்த எக்ஸாமுக்கும், it can be CGL Tier 1, லாங்குவேஜை பொறுத்த வரையில் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி தான் எரர் ஸ்பாட்டிங் இருக்க முடியும். இஸ் it clear? இங்கிலீஷ் வந்து அந்த லாங்குவேஜ் தான். அதை நீங்கள் எஸ்எஸ்சி எழுதினாலும் சரி, யூபிஎஸ்சி எழுதினாலும் சரி, கேட் எழுதினாலும் என்ன லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி மாறும். இது வந்து ஷுட் பி ஆஃப் சிஜிஎல் டயர் 2 ஆர் அட்ரஸ் வராது, டு அட்ரஸ் வரணும். ஏன்னா இங்கே டூ அதாவது நாட் ஓன்லி பட் ஆல்சோக்கு பக்கத்தில் டூ இன்ஃபினிட்டிவ் இருக்கலாம், இல்லைன்னா இட் ஷுட் பி ஜெரண்ட். இஸ் இட் கிளியர்? To address but also to address the asymmetries nu varano. Okay, what the committee failed. So what nu ஒரு இதுல வந்திருக்கு. Okay, அதுக்குள்ள belong to ask போட்டிருக்காரு, பார்க்கலாம். What the committee failed to deliberate on adequately. Failed to deliberate on adequately was. So what the committee, what was not the subject verb agreement was. அதே இப்போ தாரா, யஷ்வந்த் குமார், belong to ask, உங்களால் இப்போ கண்டுபிடிக்க முடியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களால் பை 4th or 5th, இப்போ பாருங்கள், அதுதான் லாங்குவேஜ் உடைய டிஃபிகல்ட்டி. இதே வந்து மேத்ஸ்னா ஒரே ஒரு சம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சம் உங்களால் செஞ்சிட முடியும், இமீடியட்டாக செகண்டோ தேர்டோ. பட் பாருங்கள், 9th கொஸ்டின் தான் உங்களுக்கு. இதுதான் திஸ் இஸ் ஹவு அ லாங்குவேஜோடைய ப்ராசஸ் ஸ்லோவாக நடக்கும் பிரெயினில். தட் இஸ் வை ஐ டெல் ஈவன் தோஸ் ஹூ ஃபைண்ட் இங்கிலீஷ் ஈஸி, டோன்ட் ஸ்கிப் த ப்ராக்டிஸ். அது கொஞ்சம் கம்மியாக ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ இத்தனை நாள் வந்து 1 hour ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் ½ an hour ஒர்க் பண்ணிட்டு மேத்ஸு, ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் ஆர் கம்ப்யூட்டர், எஸ்பெஷலி கொஞ்சம் ஜிஎஸும் இங்கிலீஷும் தான் மார்க் ஸ்கோர் பண்ணும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த ரெகுலேட்டர்ஸ் டெசிஷன். ஸோ டெசிஷன் இதுதான், இப்போ இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், இதுதான் இங்கே சப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் இட் இல்லையா, அந்த முடிவு. டு போஸ்ட்போன் த இம்ப்ளிமெண்டேஷன் was attributed. So இங்கே வந்து singular கொடுத்துட்டாங்க. To partly to industry pressure and partly
legal ambiguity இருக்கணும். Okay, surrounding the recent amendments. So was attributed, subject verb agreement இங்க correct, was attributed partly to industry pressure and partly to. Okay, so due to வரக்கூடாது. due to வரணும்னா நீங்க வந்து திருப்பியும் was and it was partly இன்னொரு it போடணும் அங்க. கொஞ்சம் நோட் பண்ண டைம் தரீங்களான்னு கேட்குறீங்களா? அதர்ஸுக்கு ரொம்ப போர் அடிச்சிடான்னு நீங்கள் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ வேணால் எடுத்துருங்க. ஓகே, சரௌண்டிங் த ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். சரௌண்டிங்ஸ்னு வரக்கூடாது. சரௌண்டிங்னா இந்த இடத்துல verb. இந்த ரீசெண்ட் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு அதை சுற்றி அப்படின்னு சொல்கிறோம். சரௌண்டிங்ஸ் அப்படின்னா நவுன். ஓகே, சரௌண்டிங்ஸ் இஸ் a noun and it is always plural. premises, surroundings அப்படின்னா plural. ஸோ இங்கே சரௌண்டிங்ஸ் த ரீசெண்ட்னு வரக்கூடாது. சரௌண்டிங் அதை சுற்றி, இப்போ செய்து கொண்டிருக்கிற ரீசெண்ட் சேஞ்சஸை சுற்றி இந்த ரெகுலேட்டர்ஸ் டெசிஷன் போஸ்ட்போன் ஆகுது. Okay, can we go to the next section? So in the error spotting 10 questions may konjam difficult ana sentences. Okay, I should go and find out who has developed this and then கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் எம்டிஎஸ்ல இருக்கிறவங்க அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணவங்க பயப்படாதீங்க. என்னோட வீடியோஸ் நீங்கள் 3-in-1 சீரீஸ் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் டயர் 2வே ஈஸி. அப்போ எம்டிஎஸ் எல்லாம் இன்னும் ஈஸியாக இருக்க போகுது. ஸோ டோன்ட் ஃபர்ஸ்ட் பி கான்ஃபிடென்ட். இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இந்த லெவல் வரவே வராது. ஆனாலும் இந்த லெவல் வராதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா கான்ஃபிடென்ஸ் கொடுக்காமல் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகே, இந்த லெவலில் புரிஞ்சுட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க fill in the blanks. Choose the most suitable option. You must adapt with the situation. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாருமே ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. belong to ask தாரா விவேக் கொடுத்துட்டாங்க. யஷ்வந்த், ஆனந்த், சைத்தன்யாவை ஆளே காணோம். belong to ask to, adapt to, fixed preposition, capable of மாதிரி adapt to. correct. தாரா belong to us. சைத்தன்யா, அஜித் மேம் என்ன புக் வாங்குறது மேம்? ஆனந்த் ஏ கரெக்ட். அஜித் பின்னக்கல்ல இருக்கும். ஓகே, எஸ்எஸ்சிக்கு ஐ வுட் சஜஸ்ட் பின்னக்கல் ஆர் இருங்க, நான் இந்தியா போனால் தான் என்னுடைய லைப்ரரியிலேருந்து நான் அதை காட்டுறேன். ஐ ஃபர்காட் த நேம். டுமாரோ மேபி என்னுடைய பிபிடியில் நான் அந்த நேம் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஆனந்த், அமர்நாத். ஓகே, ஏ இஸ் ரைட். ஓகேவா? ஸோ பின்னக்கல் இன்னொன்று இருக்குமே, ஏதோ ஒரு பப்ளிகேஷன் ப்ளூ கலர், அகெயின் ஐ டோன்ட் ரிமெம்பர். அ லேடி பிக்சர். அது கூட நிறைய பேர் யூடியூப்பில் கேட்டிருப்பாங்க. சவுத் இண்டியாஸ் அதுவா நீங்கன்னு கேட்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். டுமாரோ ஐ கெட் த பிக்சர் ஆஃப் த புக்ஸ். ஓகே, என்னென்ன புக்கு வாங்கினா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கிலீஷ்க்கு செய்ய முடியும்னு நான் அது பிக்சர் எடுத்துகிட்டு வரேன். செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். நாட் அன்டில் த டேட்டா வாஸ் இண்டிபெண்ட்லி வெரிஃபைடு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இது வந்து நாட். யூ ஆர் பிகினிங் வித் அ நெகட்டிவ் கன்ஜங்ஷன் until. புரியுதா? until is a conjunctions. ஓகே, நாட் அன்டில்னு ஒரு நெகட்டிவ் கன்ஜங்ஷனில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அப்போது வேர்பு நாட் அன்டில் the data was independently verified. Was it வரணும் ஆக்சுவலாக. was the data independently verified. okay, not until okay, until the data was it accepted. correct. நான் எங்கேயோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இருங்க, நான் அதுக்குள்ளே உங்களோட இதுக்கெல்லாம் நான் போட்டேன்னா, நாட் அன்டில் த டேட்டா வாஸ் இண்டிபெண்ட்லி வெரிஃபைட் was it accepted. இப்போ புரியுதா?
B. Belong to ask Tara. Chaitanya Purida. So whenever you begin with a negative adverb or a negative conjunction, there will be an inversion. Okay. Next. Though the board remained divided on procedural issues, the chairperson authority was rarely, okay, the chairperson dash authority was rarely contested, pushed the resolution through. This meaning namakku theriyuvana. Okay. So whose authority, whom authority, this whose authority, which authority. Yes, was it na verb plus subject? Yes, Anand. ஆன்லைன் கிளாஸ் வர முடியல மேம், ஆஃப்லைனில் தான் பார்க்குறேன். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் குட் ஈவினிங் சொன்னீங்களே, அதனால் நீங்கள் ஆன்சர் செய்யலையே. யூஸ்வலி யூ வில் ஆன்சர், அதனால் கேட்டேன் சைத்தன்யா. ஆஃப்லைனில் பார்த்துக்கோங்க. 13th one, whose authority. இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். ஓகே, தாரா, சைத்தன்யா, அசிஃப், ஸ்வாதி கதிர்வேல், யஷ்வந்த் குமார் எல்லாருமே கரெக்டாக பிலாங் டாஸ்க் எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ஹூஸ் அத்தாரிட்டி, எவருடைய சேர்பர்சன், அவருடைய அத்தாரிட்டி. ஓகே, ஹிஸ் அத்தாரிட்டிங்கிற இடத்துல வாஸ் ஹூஸ் அத்தாரிட்டின்னு போட்டிருக்கோம். இது வந்து ஹூ இஸ், இதை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் கண்ட்ராக்ஷன். ஹூ இஸ்ன்னு நம்ம கண்ட்ராக்ஷன். 14th, the article offers a dash critic of contemporary educational paradigms. இது வந்து collocation கொடுத்துட்டாங்க. Let me see. I wanted to give an explanation. அதை எங்கேயோ எடுத்து வச்சிருந்தேன். The article offers a dash critic. கிரிட்டிக்னா என்ன? அதை பற்றின விமர்சனம். கான்டெம்பரரி எஜுகேஷ்னல் பேரடைம்ஸ், அதாவது சமகாலத்து எஜுகேஷ்னலோடைய பிளாட்ஃபார்மை அந்த ஆர்டிக்கல் கிரிட்டிசைஸ் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ப்ராப்பரான ஒரு அட்ஜெக்டிவ் என்னன்னா தரோகோயிங். இஸ் இட் கிளியர்? பிலாங் டு ஆஸ்க் 14th ஏன் போட்டிருக்கீங்க? நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கும். தரோகோயிங் கிரிட்டிக். ஓகே, ஏன்னா த்ரூ கோயிங், தரோகோ அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸே கிடையாது. ஓகே, கோ த்ரூ அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வாட் டு சே, ஜஸ்ட் அ ஸ்கேனிங். ஜஸ்ட் அ மினிட், ஜஸ்ட் அ மினிட். Is there or not? I don't know. Just know what has come. What has come. Okay, I'm just doing a live YouTube video. Yeah. Okay, less noise. Okay. Or you can concentrate on other parts. I finish it in 20 minutes. Okay. I'll clean the bathroom first. Yeah. The things in the bathroom? Yeah. Okay. 2 bathrooms. Okay. Yeah. Sorry. Extremely sorry. What happened? Okay. Okay, we'll start now. Yeah. See, the through going, read the spelling carefully. There is one O between through and thorough. Okay, so thorough going critic. Thorough going, thorough na enna? Complete. Okay, through going அப்படிங்கிற ஒரு வேர்டு இல்லைப்பா. ஓகே, எனிவே ஐ வில் ஆல்சோ செக் எந்த புக்லன்னு சொல்லுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு த்ரூ கோயிங்னு இல்லை, தரோ கோயிங். ஓகே, கிரிட்டிக். எனிவே இஃப் யூ ஹாவ் சி, அதுதான் சொல்கிறேன், லாங்குவேஜில் யூ கேனாட் சே ஐ ஆம் ஆர் யூ ஆர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால ஈவன் ஐ வில் செக் அண்ட் கம் பேக் டு யூ.
ஓகே, ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு ஒரு கிளிப்பிங் எடுத்து வச்சிருந்தேன், அது இந்த இதில் போடலை. ஓகே, ஸோ தட் த டிஸ்கவரி dash was unexpected, altered the trajectory of the entire study. Okay, the discovery it. Pinnacle, I will also check, I will also go through. Okay, the discovery which was unexpected, altered. ஓகே, ஜென்ரலாக சொன்னாங்கன்னா தட். சி இது ரெண்டையும் நீங்கள் வந்துட்டு எலிமினேட் பண்ணிடுவீங்க நிறைய பேருக்கு விச் ஆர் தட்டானு. ஸோ இந்த டிஸ்கவரின்னு பர்டிகுலராக சொல்லும் பொழுது விச். இஸ் தட் கிளியர்? அதே ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னாங்கன்னா தட். ஓகே, எஸ். ஓகே ஆசிஃப், நிஜமா வி வில் கோ த்ரூ. நான் அது ஆக்சுவலாக நான் ஒரு கிளிப்பிங் எடுத்து வச்சேன். Maybe even I am wrong. Okay. Clear? Thank you. Belong to ask. அதுதான் இந்த vocabularyல மட்டும் நம்மளுடைய பிரெயின் வந்து எப்படி அந்த டைமில் ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது it is very very slow and taking to the long term memory. That is why I tell you English மட்டும் I mean language process is also slow. Okay. The architect argued that aesthetics should not be subordinated dash. Okay, to functional, subordinated to, succumb to. Okay, subordinate to, succumb to, these are fixed preposition. The architect argued that aesthetics should not be subordinated to. Okay, next, fixed preposition. You are a subordinate to, you are a senior to, like that. 17th, if the security protocol dash breached, the system alerts administrators instantly. Okay, usually you have 10 questions. This time we got 15 questions. And how were the questions belong to ask? Like on the phrase, clause questions irunducha? Clause and phrase questions. அது மாதிரி இருந்துச்சா? 17th B A எல்லாம் இருக்கா? If the security protocol dash breached, the system alerts. Universal truthல ifக்கு பிறகும் V1, after the comma also V1. This is zero conditional. So if the security protocol is breached, is right. Belong to ask Chaitanya, Asif, Yashwant Kumar, Anand எல்லாருமே போட்டிருக்கீங்க. Not even a single clause or phrase kind of questions. அதுதான். See, இதில் நம்மளால வந்து கணிக்கவே முடியாது. ஈவன் மேத்ஸில் கூட நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாபிக் பண்ணியிருப்பீங்க, ஒரு கொஸ்டின் கூட அந்த டாப்பிக்கில் வராது. ஆனால் அடுத்த பேட்சுக்கு அதே மாதிரி வரும். But anyway, it is better that we have practice in all type of questions. That's all. Although the experiment had been meticulously designed, unforeseen variables dash the reliability of its conclusions. இது எல்லாமே past tense, அதனால subject verb agreementே இல்லை. ஈஸியாக இருக்கே மேம். எதுப்பா ஆனந்த், எது ஈஸியாக இருக்கு? நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 questions பாருங்க. Spent more morning time, my time on English to cover pattern. They betrayed me, ma'am. அதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் you can't say இந்த பேட்டர்ன் வரும் அந்த பேட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஓகே, டஃப்பாக வரல மேம். டென்சஸ் சென்டென்ஸ் ஃபார்ம் வச்சு போடுற மாதிரி இருக்கு. ஓகே, here what is the answer? Asif வந்து undermined. Although the experiment had been meticulously designed, unforeseen variables undermined the reliability.
You came to eighth question. First 7 question பாருங்க. Yes, as if undermined. ஏன்னா bolstered, exacerbated, strengthened. See again இதுக்கு நான் கொடுத்திருந்தேனே. I don't know. Actually I have given bolstered means strengthened. ஆனா although நீங்க கொடுத்துட்டாங்க. So although பட்டனை கொடுத்தா இது வந்து நல்லா டிசைன் செஞ்சிருந்தாலும் இது ஒரு நெகட்டிவ். ஸோ bolstered வராது. ratified அப்படின்னால் பொலிட்டிக்கல் ஆர் அதாவது கான்ஸ்டிடியூஷனில் அக்ரி பண்ணுறது தான் ratified. ஸோ இங்கே அது வராது. exacerbated இஸ் அதிகப்படுத்துவது again. ஓகே, ஸோ அதனால undermined is the only negative word here. ஓகேவா? ஸோ அதோடைய கன்க்ளூஷனுடைய ரிலையபிலிட்டியை அது குறைத்து விட்டது. undermined. 19th. Choose the correct phrasal verb. The issue was so delicate that she chose to dash it altogether. என்ன phrasal verb வரும்? அது அவ்வளோ காம்ப்ளிகேட். டெலிகேட்னா ஒரு ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன சொல்லலாம், டெலிகேட் மேட்டர், அதை கையாள முடியாத ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவ டோட்டலா அல்டுகெதர்னா டோட்டலா ஷை அவே ஃப்ரம். கரெக்ட். பிரஷ் அசைட் அப்படின்னா ஆல்டுகெதர் வராது. பிரஷ் அசைடுனா தொடச்சி விட்டுட்டு போகுது. ஓகே, பிரஷ் அசைடுனா தொடச்சி விட்டுட்டு போகுது. ஆனால் ஆல்டுகெதர் இஸ் அ க்ளூ ஹியர். Shy away, totally avoid. Okay, lean over means you depend. Walk into na அந்த பிரச்சனைக்குள்ள போவது. Okay, see again எல்லாத்துக்குமே நான் usually I bring, right? I don't know why இது எங்க போச்சுன்னு தெரியல அந்த பவர் பாயிண்ட். I give you with pictures and with meanings. இன்னைக்கு அது வரல. Brush aside-னா அப்படியே தள்ளி விட்டுட்டு தூசி மாதிரி தள்ளி விட்டுட்டு போவது. No, it is delicate and altogether gives you the clue. It is more than that. Walk into na அந்த பிரச்சனைக்குள்ள போவது இல்லை, அதுவும் இல்லை. லீன் ஓவர்னா அதை வந்து டிபெண்ட் ஆவது, ஸோ அதுவும் இல்லை. ஷை அவே ஃப்ரம், டோட்டலாக அதிலிருந்து மறைந்து விடுதல், அதை அங்கிருந்து எஸ்கேப்பிசம். ஷை அவே. 20th. The artifact was notable. Not, இப்போ பாருங்க, artifact it was notable not merely for its age but also for the dash with which it was preserved. ஓகே, அந்த ஒரு பழங்கால ஆர்டிஃபேக்ட்னா பழங்கால பொருட்கள். அந்த பழங்கால பொருள் வந்து அந்த ஏஜ்னால மட்டும் அது நோட்டபிளாக இல்லை, ஆனாலும் அது என்ன மாதிரி கேர்ஃபுல்லாக ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. கேர்ஃபுல், வாட் இஸ் த வேர்ட்? Meticulousness. Meticulous is careful. Going into every detail is called meticulousness. Correct, belong to ask, Asif, Chaitanya. A is right. Velocity அப்படின்னு சொன்னால் speed. Brevityனா சுருக்கம். ஓகே, சிவியரிட்டினால் அதோடைய difficulty. ஸோ இதெல்லாம் வராது. Meticulousness with which, the carefulness with which it was preserved. Correct, Anand, Pavitraj. Now, இப்போ இந்த RCக்கு போகலாமா? Reading comprehension. Usually what do I say? Please go through skimming and scanning பண்ணிட்டு போங்க. Don't try to understand the meaning. ஏன்னா skimming and scanning பண்ணிங்கன்னா reading fast reading வரும். செகண்ட் திங் என்னன்னா, அந்த வேர்டு கிட்டக்க உங்களால் அந்த ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா அந்த வேர்டு கிட்ட உங்களால் வர முடியும். இஸ் தட் கிளியர்? கான்டெம்பரரி கார்பரேட் மிலியூ, விமென் ஆக்கியூபைங் எக்லியன்ஸ் CEO, CTO roles increasingly disrupted traditionally male dominated paradigm despite systematic impediments, gender bias, glass ceilings, growing court women leaders, redefining organizational dynamics, innovative leadership, technological acumen. The ascendancy இந்த மாதிரி போல்டு பண்ணாங்கன்னா அதில் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னு அர்த்தம். Ascendancy of CEO, CTO, women is emblematic progressive shifts in societal and corporate ethos
fostering inclusivity, diversity, strategic decision making levels. The leadership characterized by collaborative approach, emotional intelligence, resilience, synergize business strategy. ஸோ இது விமன் சிஇஓ சிடிஓவை அவங்க வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹவவர் இப்போ அதோடைய ப்ராப்ளம், trailblazing women frequently confront challenges, unequal access to mentorship, networking opportunities, unconscious biases within embedded within corporate culture. Persistence of such barriers underscores necessity for institutional reforms, amplifying female representation in executive roles. The integration of technology with visionary leadership by women CTOs catalyze transformative advancements across sectors, underscoring symbiotic relationship, gender diversity, technological process. ஸோ இதோடைய ப்ராப்ளமும் சொல்லிட்டாங்க. இதோடைய அப்படியே என்ன செய்கிறாங்க இவங்கெல்லாம். This paradigm not only enhances organizational performance but also fosters sustainable development goals aligned with equity. In essence, emergence of women CEOs, CTOs heralds a nuanced reconfiguration of power structures, corporate sphere, delineating a future gender parity and innovation coalesce, propel economic and social progress. So இவர் என்ன வச்சு எண்ட் பண்றாரு, விமன் சிஇஓ சிடிஓனால இப்போ வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டான பேசேஜ்னால நான் அப்படியே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன். ஓகே, the phrase aimed at amplifying female, இப்போ பாருங்க சில கொஸ்டின்ஸ்ல இது சில ஆர்சியில கேட்குறாங்க. ஓகே, சில ஆர்சியில இதை கேட்குறாங்க. The phrase aimed at amplifying female representation அப்படின்னு கொடுத்துருக்கா is a misplaced modifier, participial phrase, absolute phrase, infinitive phrase அப்படின்னு கேட்டிருக்காங்க. aimed at amplifying, ஓகே அப்படின்னு கேட்கும்போது it is a it's not a misplaced தான் அது வரக்கூடாத இடத்துல. ஓகே, so it is an adjectival phrase. Participial அப்படின்னு சொன்னால் adjective. So it modifies reforms. It modifies reforms. Okay, so reforms is a noun. Noun modify பண்றதுனால இது adjective. ஏன்னா participle adjective. Is that clear? 22. Their leadership is often characterized by a collaborative approach, emotional intelligence. இதில் is characterized என்ன வாய்ஸில் இருக்கு, is characterized அப்படின்னா ஒரு be verb followed by V3 passive voice. okay, passive voice தெரியும். is belongs to present tense. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க கிராமரில் கேட்டிருக்காங்க. தி வேர்ட் ascendancy in the passage. ascendancy அப்படின்னா ரைஸ். ascending order உங்களுக்கே தெரியும், dominance or rise. The phrase nuanced reconfiguration implies. ஸோ இப்போ இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். The phrase nuanced suggests a careful, gradual. இல்லை இங்கே பாருங்க, இதுதான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். In essence, the emergence of women as CEOs heralds a nuanced reconfiguration of power structures. இது வந்து within the paragraph. ஏன்னா நான் திரும்ப அந்த ஸ்லைடுக்கு போக வேணாம், நான் இங்கே எடுத்திருக்கேன். Okay? Nuanced. What do you mean by nuanced? Complex. It is not simple. Okay, it's not a chaotic அப்படின்னா என்ன சொல்றது, confusion, noisy confusion. So இங்க noisy confusion இல்லை, immediate reversal இல்லை, complex, reconfiguration, restructuring. So 24th is A. Is that clear? Nuanced அப்படின்னா ஒரு complicated, complex, reconfiguration, restructuring. According to the passage, இன்னைக்கு கொஞ்சம் ஜம்பிள்ஸ் எல்லாம் திடீர்னு வந்து இது பார்க்க சொன்னாங்க, அதில் இதை நான் ஒரு வாட்டி செக் பண்ணலை. ஓகே, அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் இஸ் அ மேஜர் பேரியர் ஃபேஸ்ட் பை விமன் சிஓஸ் ஹவவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா, அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே,
unequal access to mentorship networking opportunities. ஓகே, ஸோ எந்த இடத்துல போய் பார்க்கணுங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா திரும்ப திரும்ப அந்த பேசேஜுக்கு நம்மளால் போக முடியாது. Is that clear? So today I have discussed one of the difficult worksheets which many students encountered in the offline session. So அதிலிருந்து எதாப்பா செய்வோம் ஆனந்த். So please tell your batchmates. Others எல்லாம் belong taskல நீங்கள் இப்போ தான் CGL எடுத்திருக்கீங்க. நீங்கள் MTS எழுதுறீங்களா belong task? சைத்தன்யா, நீங்கள் யாரானும் அஜித் குமார் எழுதுறீங்களா? ஸோ எம்டிஎஸ் எழுதுறீங்களோ இல்லையோ, எனிவே இப்போ நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, மேத்ஸ் ஜிஎஸ் அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பினதுனால அடுத்த இது நம்ம எழுதணும். ஸோ பி இன் டச். எஸ் ஆனந்த், டுமாரோ இருக்கா மேம்? டுமாரோ ஐ எம் ஃப்ளையிங். ஆக்சுவலி ஐ எம் கம்மிங் பேக் டு இந்தியா டுமாரோ. ஸோ ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ளைட் 9 o'clock. ஐ நீட் டு லீவ் பை 6 o'clock. ஓகே, இங்கே 6. ஸோ 90% இருக்கும்பா. ஒரு 10% இல்லாமல் வென்ஸ்டே ஐ கண்டினியூ. ஏன்னா நாளைக்கு 6 o'clock ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃபார் தி ஏர்போர்ட், லீவ் ஃபார் தி ஏர்போர்ட். ஸோ இங்கே நம்ம 4:30 to 5:30 முடிச்சுட்டு, ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி இன்னிலேருந்தே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிஹெச்எஸ்எல் ஓகே 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 சிஹெச்எஸ்எல்க்கும் தேவை, ஆனால் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக வராது. ஸோ நீங்கள் தொடர்ந்து எவ்ரிடே இந்த ஒரு half an hour இங்கிலீஷ் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா you will be in touch with English. Okay, I'll see you either tomorrow or day after tomorrow with the continuation of this paper. இவ்வளோ டிஃபிகல்ட்டான questions we will discuss. Okay, thank you.